அனைவருக்கும் வணக்கம். இன்று அருணகிரியார் அருளிச் செய்த கந்தர் அந்தாதியிலிருந்து ஒரு பாடல் பார்க்க போறோம். இந்த கந்தர் அந்தாதி எப்படி பிறந்தது அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல முன்னமே ஒரு பதிவுல குடுத்திருக்கேன். இருந்தாலும் மிகச் சுருக்கமாக சொல்லிடுறேன். வில்லிபுத்தூரார் என்னும் பெரும் புலவர் தன்னிடம் பாடி புலமையில் வெற்றி பெறாவிட்டால் அவருடைய காதை அறுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். அந்த வழக்கமானது தவறு என்று சொல்ல அருணகிரியார் இந்த போட்டியிலே கலந்து கொள்கிறார். இருவருக்கும் போட்டி நடக்கிறது. கந்தர் அந்தாதியை அப்போதுதான் அருணகிரி பாடுகிறார். இந்த கந்தர் அந்தாதியில 54வது பாடல் தான் நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இந்த பாடல் முழுவதுமே தகர வரிசையிலே பாடப்பட்டிருக்கும். இந்த பாடலின் சிறப்பே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம பாடலுடைய முழு தன்மையும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா எழுத்துக்களும் ஒரே மாதிரி வர மாதிரியே இருக்கும். ஆனா ஒவ்வொரு வாக்கியத்தையும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா தெரியும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறு வார்த்தை வேற மாதிரி இருக்கும். அப்படி இந்த பாடல அமைச்சிருப்பார். அகரவரிசையில வரக்கூடிய இந்த பாடலுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும் கூட ஒரு பெரிய பொருள் உள்ளது. அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலானது நமக்கு முக்தியை தரவல்ல அற்புதமான பாடல். திதத்தத்த தித்தத்திதிதாதை தாதது தித்தத்திதா திதத்தத்த தித்தத்திதிதித்தம் தேதுத்து தித்திதத்தா திதத்தத்த தித்தத்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்த தித்தித்திதிதீதி திதிதுதிதி தொத்ததே அப்படின்னு இந்த பாடல் முடிக்கும். இதுக்கு யமகம் அப்படின்னு பேரு. இது முழுக்க முழுக்க தகர வரிசையிலே பாடியிருப்பார். இந்த பாடலுடைய பொருளானது பிறை நிலவாகிய சந்திரனையும் பாம்பையும் கங்கையையும் சூடிக் கொண்டிருக்கக்கூடியவன் சிவபெருமான். சக்திக்கு சரிபாதி உடலில் தந்தவர். இப்படிப்பட்ட சிவபெருமானின் புதல்வனே அப்படின்னு பாடுறார். அடுத்து நாராயணரை பாடும்போது பார்க்கடலிலே ஆதிசேஷன் மீது படுத்து துயின்று கொண்டிருக்கக்கூடிய நாராயணரின் மருமகனே அப்படின்னு பாடி முடிக்கிறார். அடுத்து முதல்ல முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்து பாடிய பாடல்லே முதல்ல வச்சு பாடினது தெய்வ யானையைத்தான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சிரவண முத்திக்கொரு வித்துக்குருபர என ஓதும் அப்படின்னு பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தெய்வ யானையின் முத்து போன்ற பற்கள், அந்த பற்களை சிறப்பித்து கூறுவார். இந்த பாடலிலும் தெய்வ யானையின் சிறப்பம்சத்தை கூறி தெய்வ யானையின் மணவாளனே அப்படின்னு சொல்றார். அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி சொல்றார். நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா, இந்த பஞ்சபூத உடலை வைத்துத்தான். இப்ப இந்த உடலானது ரத்தமும், சதையும், எலும்புமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உடலை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கு, முருகா நீ முக்தி தர வேண்டும் என்று பாடி அருளி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல். இந்த பாடல் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு பாராயணத்துக்கு வராது. பலமுறை நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் இந்த பாடலை பார்க்கும்போது, அருணகிரி ஏன் இவ்வளோலாம் வார்த்தைகள வச்சு பாடினார்? அப்படின்னு யோசிச்சேன். அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியும்ல. அருணகிரி முருகப்பெருமான் அருள் செய்தார் அருணகிரிக்கு. அருணகிரிக்கு முருகப்பெருமான் தமிழை கொடுத்தார். எப்படிப்பட்ட தமிழை கொடுத்தார்? அப்படிங்கிறது இங்க கேள்வி. அருணகிரி அதை கேட்கிறார் முருகப்பெருமான் கிட்ட. "அமிர்த கவி தொடைபாட அடிமைதனக் கருள்வாயே" என்று கேட்டவர் அருணகிரி. அப்ப அமிர்த கவி என்பது யாருடையது அப்படின்னா, "புமியதனில் பிரபுவான புகழியர் வித்தகர் போல் அமிர்த கவி தொடைபாட அடிமைதனக் கருள்வாயே" என்று கேட்கிறார். சம்பந்தருடைய தேவாரம் தனித்துவமான தேவாரம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 11வது பாட்டுல அவர் ஆணையிட்டு சொல்வார். "இந்த பதிகத்தை பாடு உனக்கு இது நடக்கும்" அப்படின்னு ஆணையிட்டு சொல்லக்கூடிய தேவாரம் சம்பந்தருடைய தேவாரம். அவருடைய தேவார பாடல்களே தனித்துவமா இருக்கும். நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஆ ஒரு ஒரு தலத்த பத்தி பாடும்போது, இறைவனை பத்தி பாடுறதுக்கு முன்னாடி, அந்த தலத்தினுடைய சிறப்பம்சங்களை பாடுவார். இயற்கை சூழலை வர்ணிப்பார். அந்த தலத்தின் பெருமைகளை வர்ணிப்பார். அதன் பிறகு சுவாமிய வர்ணிப்பார். அந்த சுவாமியுடைய தன்மை, அந்த சுவாமியுடைய கருணை இப்படியெல்லாம் வர்ணிச்சுக்கிட்டே வருவார். 8வது பாட்டுல நீங்க நல்லா பாருங்க. பெரும்பாலும் 8வது பாடல் வந்து ராவணனை வைத்து பாடக்கூடிய பாடலாக இருக்கும். அதற்கு பிறகு சமண மதத்தையும், புத்த மதத்தின் அந்த கொள்கைகளை வந்து தவிர்த்து பாடியிருப்பார். அந்த கொள்கைகள் சரியானது அல்ல. இறைவனை சென்றடைய அந்த கொள்கைகள் சரியானது அல்ல அப்படின்னு ஆணையிட்டு சொல்லக்கூடியவர் ஞானசம்பந்தர். அதுக்கு அடுத்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாடலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பாடலை பாடினால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருப்பார். நால்வர் தேவாரத்துல சம்பந்தருடைய தேவாரத்திற்கு மட்டும் தான் இந்த சிறப்பு. இது மட்டும் தான் சிறப்பா அப்படின்னா, சம்பந்தரை போல நான் பாடணும், அமிர்த கவி நான் பாடணும் அப்படின்னு அருணகிரி ஆசைப்பட்டிருக்கிறார் அப்படின்னா,
அப்ப அது அது எந்த மாதிரியான ஆசை அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். அருணகிரியார் நால்வரை பற்றி பாடியிருக்கிறார். சுந்தரர் தேவாரத்தை பற்றி பாடியிருக்கிறார். மணிவாசக பெருமானின் பெருமைகளை பற்றி பாடியிருக்கிறார். திருவாசகத்தின் பெருமைகளை பற்றி பாடியிருக்கிறார். திருநாவுக்கரசருடைய பெருமைகளை பாடியிருக்கிறார். அவர் தொண்டின் சிறப்பை பாடியிருக்கிறார். பேயுடல் தரித்து இறைவனை காணச் சென்ற நம்முடைய காரைக்கால் அம்மையாரை பாடியிருக்கிறார். இவ்வளவும் பாடிய அருணகிரி ஏன் சம்பந்தருடைய தேவாரத்திற்கு மட்டும் அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்? நீங்க நல்லா பாருங்க, திருப்புகழ்ல மொத்தம் 149 பாடல்ல அருணகிரியார் முருகப்பெருமானாகவே சம்பந்தரை வைத்து பாடுவார். அந்த 149 பாடல்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சம்பந்தருடைய தேவாரத்திற்கு அத்தனை பெயர் கொடுப்பார். சித்திரகவி, அமிர்தகவி, வெற்றிக்கவி அப்படின்னு அந்த பாடலுக்கு தனித்துவம் கொடுப்பார் அருணகிரி. ஆக அருணகிரியார் அப்படி புகழந்த காரணத்தினாலோ என்னவோ சம்பந்தருடைய தேவாரத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ள எழுந்தது. காரணம், அருணகிரியாருடைய திருப்புகழை படிக்கும் போதெல்லாம் அவர் புகழ்ந்து பேசுற ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா அது சம்பந்தருடைய தேவாரம். சம்பந்தருடைய தேவாரத்தில் இசையும் தமிழும் அப்படி ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கும். அது அவ்வளவு சிறப்பு அந்த பாடல். பக்தி தமிழ், பக்தி தமிழ்னே சொல்லலாம் சம்பந்தருடைய தமிழ. அ அதாவது இதுவரைக்கும் இறைவனையே காணாதவர் கூட, இறைவன் புகழையே பேசாதவர்கள் கூட, இறைவன் யார் என்று கேட்பவர்கள் கூட சம்பந்தருடைய தேவாரத்தை படித்தால் இறைவன் யார் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட தேவாரம் சம்பந்தருடைய தேவாரம். அருணகிரியாருடைய கந்தர் அந்தாதியை நான் வரிசையா படிச்சுக்கிட்டு வரும்போது, இவர் எப்படி இத பாடுனாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் கேட்கிறாரே முருகப்பெருமான் கிட்ட, "அடிமைதனக் கருள்வாயே" யார போல? "புமியதனில் பிரபுவான புகழியர் வித்தகர் போல் அமிர்தக் கவி தொடைப்பாட அடிமைதனக் கருள்வாயே" அப்படின்னு கேட்டிருக்கிறார் அப்படின்னு. கண்டிப்பாக ஞானசம்பந்தருடைய அருளை அருணகிரி பெற்றிருக்க வேண்டும். ஞானசம்பந்தருடைய அருள் அல்லாமல் இந்த ஒரு வரத்தை முருகப்பெருமானிடத்தில் அருணகிரி கேட்கவில்லை. ஞானசம்பந்தருடைய தேவாரங்கள்ல இந்த பாடல் எனக்கு அவ்ளோ பிடிச்ச பாடல். இந்த பாடலுக்கு மாலை மாற்று பதிகம்னே பேரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாடலுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்து பின்னாடியோ, இல்ல பின்னாடி இருந்து முன்னாடியோ எப்படி படிச்சாலும் அது அதே மாரி தான் வரும். இப்ப உதாரணத்திற்கு விகடகவி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அது திருப்பி நம்ம படிச்சாலும் விகடகவி தான் வரும். இப்ப பொருளும் மாறாது, அந்த சொல்லும் மாறாது. அப்படி ஒரு வார்த்தை அல்ல, ஒரு பாடலையே பாடுகிறார். அதுவும் எப்படி இந்த இந்த பாடலுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா வரிகளும், எல்லா வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா, நெடில் எழுத்துக்களைக் கொண்டே இருக்கும். பெரும்பாலும் கடினம். வெறுமனே நெடில் எழுத்துக்களைக் கொண்டு பாடல் இயற்றுவது என்பது பெரும்பாலும் கடினம். ஆனால் அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த மாலை மாற்றுப்பதி. இந்த மாதிரி பாடல்களை பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது எப்படி பாடினாலும் பொருள் மாறாது. நீங்க முன்னாடி இருந்து பின்னாடியோ அல்லது பின்னாடி இருந்து முன்னாடியோ நீங்க மாத்தி, மாத்தி, மாத்தி பாடினாலும் பொருளும் மாறாது, சொல்லும் மாறாது. அப்படிப்பட்ட தனித்துவமான பாடல் சம்பந்தரருடைய இந்த பாடல். அந்த பாடல பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிந்தது அருணகிரிக்கு கண்டிப்பாக சம்பந்தருடைய அருள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு. யாமாமா நீ யாமாமா யாமாமா நீ யாமாமா யாழி காமா காணாகா யாழி காமா காணாகா காணா காமா காழியா காணா காமா காழியா மாமாயா நீ மாமாயா மாமாயா நீ மாமாயா யாக்கா யாழி காயாக்கா யாக்கா யாழி காயாக்கா தாயாரா தாயாயா தாயாரா தாயாயா யாயா தாரா ராயா தாயாயா தாரா ராயா தா காயா காழியா காயா காயா காழியா
காயா. இந்த பாடல பாடி முடிக்கிறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அடியேனுக்கு சங்கீதம்லாம் தெரியாது. ஆனா, இந்த பாடல பாடணும். அது ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி இந்த பாட்ட வந்து நான் பாடிட்டே இருப்பேன். ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாரு. அ உண்மையிலே சங்கீதம் தெரிஞ்சவங்க இத பாடுனாங்க அப்டின்னா, கேட்க அவ்ளோ இனிமையா இருக்கும். அவ்ளோ அழகான பாட்டு இது. இந்த பாடலே வந்து மாலை மாற்று பதிகம்னே சொல்லுவாங்க. அதாவது மாறி, 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 மாறி வரும். முன்னாடி இருக்கிறது பின்னாடி, பின்னாடி இருக்கிறது முன்னாடி அப்டி மாறிக்கிட்டே வரும் இந்த பாடல் முழுக்க. ரொம்ப குறிப்பா நெடில் எழுத்துக்களையே கொண்டு பாடியிருப்பார். ரொம்ப சிறப்பான பாடல். இப்படி பாடிய ஞானசம்பந்தரைப் போல நான் பாட வேண்டும் என்று அருணகிரி கேட்கும்போதே, அருணகிரி சம்பந்தருடைய தேவாரத்தை எவ்வளவு ரசித்திருக்கிறார் என்பது நமக்கு புரியும். அடுத்த பதிவிலே மற்றும் ஒரு பாடலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.